ஆக்சுவலா முக ஸ்டாலின்லாம் தூக்கு மாட்டி செத்துருக்கணும் இவங்கிட்ட தோத்ததுக்குன்னு. எங்கேயாவது பிராமின் கம்யூனிட்டியில வந்து அவரே இவரேன்னு பேசுவாங்க, அவனே வந்து தான் பேசுவாங்க. இப்ப விஜய் அவர்களை நீங்க அவன் தான் சொல்லிருக்கீங்க. அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இந்த 41 பேர் செத்தாங்க இல்லையா, அதுக்கு திமுக தானே காரணம்னு விஜய சொல்லியிருக்காரு. அதனால ஆட்சிக்கு வந்தோடனே முதல் பணியா என்ன அளவுக்கு எவனும் தற்கொலையா இருக்க முடியாது. எவனாவது போட்டி போட்டு வர சொல்லுங்க, நான் தாண்டா தற்கொலைன்னு என்கிட்ட போட்டி போட சொல்லுங்க. அப்ப நீங்க ஒரு தற்கொலை. கேவலமா சொல்ல போனா தேவர் அடியாள் மகன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா. டிவிக்கே வளர்ந்ததுக்கு ஒரு பெண் தான் காரணம். பெண் காரணமா உதயநிதி காரணமா? உதயநிதியால ஏற்பட்டதுனால பெண் காரணம். இதே செங்கோட்டையன் கிங் மேக்கர் அப்படிங்கிறாங்களே, கிங் மேக்கர் கிடையாது, அவர் மாமா வேலை பார்த்தாரு. உதயநிதி இருக்கார் இல்லையா, கொஞ்சம் ஜாலியா இருக்கிறவர். ஜாலியானா ஜாலி தான். இந்த 69 என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கும். பொண்ணோட ஈகோ தான் விஜயோட கட்சியை உருவாக்கிருச்சு. இவங்களோட பொம்பளை சோக்குக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவன் மானம் போகணுமாங்கிறது மாதிரி நமக்கு தோணுது. கெட்டவன்னு ஒரு சிம்பு வச்சு படம் பண்ணி அந்த படம் டிராப் ஆனதுனால ஒரு ப்ராப்பரான ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நின்று போகும். சாப்பிட்டு தான் ஆர்பி சௌதரி சாப்பிட்டு போகும்போது எங்க பாருங்க, செல்லாத 1000 ரூபாய் 500 ரூபா நோட்டை அப்படி கட்டா தூக்கி கையில கொடுத்து, மெட்ராஸ் சிட்டிலே பெரிய கான்வென்ட்ல நமக்கு இடம் கிடைச்சிருச்சு சார். அந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிற வைக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை சார். நிறைய இருந்துச்சு. ஒரு ரூம்ல ஒரு பீரோ இருக்கும், பீரோல இருந்து திறந்து கொண்டு வந்து ஃபீஸ் எவ்வளவு பண்ண கேட்டாரு. அந்த ஃபீஸோட அமௌண்ட் எடுத்து கையில வச்சு போய் கட்டு. அதனாலதான் அவரோட சிம்பத்தில தான் நீங்க உருகி போய் அவரை வந்து வெட்டி அப்படியே கோட்டையில தூக்கி உட்கார வச்சுட்டீங்க மயிராண்டிங்களா. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட NNK சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் யாஸ்மின். எப்படி சார் நடமாடுறீங்களா? வெளியில நடமாடுறீங்களா? நடமாடுறதுனால தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இல்ல, விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு, தலை கூட காட்ட மாட்டீங்க எங்கேயும். அந்த ஒரு அவமானத்துல துக்கத்துல வீட்லயே முடங்கி இருப்பீங்க. வெளியில போனா யாராச்சும் நம்மள காரி துப்பிடுவாங்களோன்னு நினைச்சு வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்கன்னு நினைச்சேன். அது வந்து என்ன சொல்றது, நல்லா ஒன்று பார்த்துக்கங்களேன். தோற்று போயிட்டு நாங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக முக ஸ்டாலின்லாம் தூக்கு மாட்டி செத்துருக்கணும் இவங்கிட்ட தோத்ததுக்குன்னு. ஆனால் அந்த தோக்கடித்த மக்களை போய் நன்றி சொல்லி பாராட்டிட்டு வர்றாரு. நீங்கள் என்னைய தோக்கடிச்சதுக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஒரு இப்போ நீங்கள் வந்து என்னைய தோக்கடிச்சிருக்கீங்க, என்னை ஜெயிக்க வச்சு உங்கள் இடத்துக்கு வந்தால் அதோட வரவேற்பு வேற. நீங்கள் என்னைய தோக்கடிச்சிருக்கீங்க, என்னைய வந்து கூப்பிட்டு பலார்னு அரைஞ்சு என்னை வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப நான் உங்கள் இடத்துல வந்து வர்றேன் அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு கெட்டாலும் மேன்மக்கள்ங்கிறது மாதிரி. இவன் இது வரைக்கும் உள்ளார போய் கொஞ்சம் இது வரைக்கும் ஏதாவது வந்திருக்கானா? டுட்டு போட்டாராம். கடைக்கோடியில் இருக்கிற ஆயா டுட்டு பாப்பா, அந்த டுட்டுக்கும் அட்மின் அவன் கிடையாது, வேற ஆளுங்க. இதுல வேற நாங்கள் வந்து முதலமைச்சரா அவருன்னு பேசாம நீங்க என்ன அவன் அப்படின்னு இந்த அவன் இவனுங்கிறதுனா ரொம்ப பெரியவாளாக தான் அவன் இவங்கிறது. எங்கேயாவது பிராமின் கம்யூனிட்டியில வந்து அவரே இவரேன்னு பேசுவாங்க, அவனே இவன் தான் பேசுவாங்க. இப்ப விஜய் அவர்களை நீங்க அவன் தான் சொல்லுவீங்களா? அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ரொம்ப அதான் சிஎம்ஏ ஆகிறதுக்கு வந்து ஆக்சுவலா மக்கள்லாம் சேர்ந்து அரசனாக்குனாங்க. ஆனா அந்த அரசன் பிச்சைக்காரனாகி எல்லாத்திட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். 108 கொடுத்தாங்க நீ அரசனாகிறதுக்குன்னு. 5 பிச்சை உட்காந்த இடத்துலயே 5 பிச்சை எடுத்தாச்சு. ஆட்சி அமைப்பாங்க. இந்த பிச்சைக்காரத்தனமான ஆட்சி. ஏன்னா பிச்சை எடுத்தோம்னா பிச்சைக்கார தானே. அவர் பிச்சை எடுக்கிறாரோ இல்ல வேற ஏதாச்சும் பண்றாரோ, ஆக மொத்தம் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவர் தான் சிஎம்னு ஆயிட்டாரு. ரொம்ப வருஷமா நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதுவும் இடையில எல்லாம் கட்சி எல்லாம் மாறி போனீங்க. டிஎம்கே தான் ஜெயிக்க போகுதுன்னு உறுதியா சொல்லிட்டு போனீங்க. முட்டை வாங்கிட்டு அதான் முட்டை வாங்கியிருக்கோம். ஆமா, இவங்க உங்களுக்கு தங்க முட்டை போடுற வாத்து கொடுக்க போறாங்க. ஆமா, தங்க முட்டை போடுற வாத்தாவே வச்சுக்க போறீங்க. அதாவது இப்ப கூட இவங்க யாரால ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நல்லா யோசிங்களேன். திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் தான் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டவன்லாம் தானே. இப்ப விசிக எல்லாம் உள்ளார வருது, இந்த சிபிஎம் எல்லாம் உள்ளார இருக்கு. அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டவனா எதுக்காக ஓட்டு போட்டான்? திமுகவை தானே ஓட்டு போட்டான். அந்த திமுக ஓட்டு இப்ப கூட உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக காரன் தான், தீய சக்தி தான் தேவைப்படுது. சரி, அப்படி இருக்கும்போது நீங்க முன்னாடி சொன்னீங்க ஸ்டாலின் இடத்துக்கு தூக்கு மாட்டி செத்துருக்கணும், ஆனா அந்த இடத்துக்கே போய் நல்ல வேலை நீங்க அவருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்க. நீங்க ஏன் தூக்கு மாட்டி இருக்கணும்? அவர் ஏன் தோத்தா இருக்கக்கூடாதுன்னு மக்களுக்கு அவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்காருல்ல.
ஆமா, அவர் என்ன துரோகத்தை பண்ணாரு? ரொம்ப என்ன, அதாவது ரொம்ப கேவலமான ஒரு மன்னராட்சி மாதிரி நடந்துக்கிட்டாங்க. மக்களுக்கு ஒரு இலவும் பண்ணல, உட்காண்டா மாதிரி எவனும் சோத்துக்கு இல்லாம அப்படியே தள்ளாடி கில்லாடி இருந்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்படி நாட்டை ஒரு கேவலப்படுத்தி ஆமா வச்சிருக்கிறதுங்கிறது ஸ்டாலின். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ரொம்ப தரங்கட்ட ஒரு தமிழ்நாடா மாறி இருக்கிறதுக்கு காரணமே ஸ்டாலின் தான், வேற யாருமே கிடையாது. ஆமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால மட்டும்தான் இத்தனை வரலாற்று காலங்கள்ல தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட நிலைக்கு போனதுக்கு காரணமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால கண்டிப்பா அவர் வந்து அவரே தூக்கு மாட்டலன்னா கூட நாம மாட்டி விடணும். ஆமா, கண்டிப்பா விஜய் வந்து கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு. ஆமா, இந்த 41 பேர் செத்தாங்க இல்லையா, அதுக்கு திமுக தானே காரணம்னு விஜய சொல்லியிருக்காரு. அதனால ஆட்சிக்கு வந்தோடனே முதல் பணியா திமுக காரங்கள்ல அதுவும் மு.க. ஸ்டாலின் தான் அதை செஞ்சாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கான விஷயத்துக்கெல்லாம் பண்ணி எல்லாரும் முன்னாலையும் பொது மேடையில வந்து மு.க. ஸ்டாலினை தூக்குல தொங்க விடலாம். ஆமா, இல்லாட்டினா மக்கள்லாம் கல்லெடுத்து கூட அடிக்கலாம். அந்த அளவுக்குலாம் கொஞ்சம் வெறி கொண்ட மக்களா இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா, அவ்வளவுக்கு வெறி கொண்டு இன்னைக்கு மக்கள்லாம் வெறியோட இருக்காங்க இல்லையா, அதனால அதையும் செய்யலாம். ஸோ என்ன மாதிரி தண்டனைகள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்குங்கிறது நம்மளால இமேஜினேஷன் பண்ணியே பார்க்க முடியல. ஏன்னா இங்க பைபிள்ல வந்து கர்த்தரை எந்த அளவுக்குலாம் அடிச்சாங்க அப்படின்னா, அந்த சவுக்குல அடிக்கிறப்ப அது தோல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் இல்லையா, அது மாதிரி இவரை கட்டி வச்சு எப்படி ஜீசஸ் அடிச்சாங்களோ அதுக்கு மேல அந்த மாதிரி ஒரு 2 அடி கூடயாவது கொடுக்கணும். ஆமா, எப்படி இப்போ விஜய் வந்து சிஎம் ஆக போறாருன்றது கன்ஃபார்ம் ஆனதுனால அப்படியே கட்சி மாறிட்டீங்களா? ஒரு பயத்துல தான் அடுத்து அவர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட போயிடணும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த மாதிரி இடம் மாறுறது, மாத்தி பேசுறது எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேன்ஸ் கேட்குறாங்க, நான் கேட்கல. நம்ம ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, நீங்க எங்கேருந்து கத்துக்க வேணாம், நமக்கு பாரம்பரியமா நமக்கு கத்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து திமுகவில் தானே இருந்தானுங்க, ஜெயிக்கிறது வரைக்கும் அங்கே தானே இருந்தானுங்க. இப்போ எப்படி அங்கே போனானுங்க? அவங்க எப்படி போனானுங்க? பணம் வாங்கிட்டு போயிட்டானுங்களா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பணம் வாங்கிட்டு போனாங்கன்னு. அப்போ பணம்னா நீ போவ, அப்போ பணம்னா நீ காட்டியும் குடிப்ப, கூட்டியும் குடிப்ப, எப்படி வேணுமாலும் நடத்துவ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா, அதுல என்ன உண்டா இல்லையா? ஸோ ராகுல் காந்தி வந்து ஃபோன் போட்டு சொன்னா இங்க எதை வேணுமாலும் யார் வேணுமாலும் செய்வாங்க அப்படிங்கிறது மாதிரி தானே ஒரு விஷயம். இங்க எல்லாருமே என்னன்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டா இவங்க பிஜேபியோட பீட்டும் இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு என்ன சொல்றது, என்ன அளவுக்கு எவனும் தற்கொலையா இருக்க முடியாது. எவனாவது போட்டி போட்டு வர சொல்லுங்க, எவனாவது என்கிட்ட தற்கொலையா நான் தாண்டா தற்கொலைன்னு என்கிட்ட போட்டி போட சொல்லுங்க, எவனாவது வர முடியுமா? அப்ப இந்த தற்குறிக்கு தெரிஞ்ச அறிவுங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது. நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, தற்குறிக்கு அறிவு இருக்கா? ஓ, தற்குறியும் ஆமா, மூளை இல்லாதவனா பேச முடியும், தற்குறியும் பேசுறானுங்கல்ல, புரியுதுங்களா? இப்ப நீங்க தற்குறியா இருந்து பேசுறீங்க. நான் தற்குறியாவே இருக்கிறேன், ஆனா தற்குறி தான் பேசுறேன். ஆமா, தற்குறி தான் பேசுறேன், அதான் ரைட்டுங்களா? அப்படிதான் பேசுறேன். அப்ப நீங்க ஒரு தற்குறி. ஆமா, நான் தற்குறிங்கிறதுக்கு அதுக்கும் கேவலமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? கேட்ட தற்குறி. அதாவது என்ன சொல்றது, இன்னும் கேவலமா சொல்ல போனா தேவர் அடியாள் மகன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா அந்த ரேஞ்சில கூட நீங்க சொல்லிக்கலாம். இல்ல தற்குறின்றதே ஃபாஸ்ட். நல்லா இருக்கா? ஓ, ஓகே, டன். அப்ப அப்படியெல்லாம் அவ்வளவு பெருசா தேவர் அடியார் மகன் அப்படிலாம் இல்ல, தற்குறி பேசுங்க. ஓகே, ரைட். காங்கிரஸும் பிஜேபியும் டெல்லியில தான் வேற வேற, ஆனா அவங்க அதர் ஸ்டேட்டுக்கு போறப்ப 2 பேரும் ஒண்ணு. இங்க வடக்கன், இங்க வந்து எவனாவது வந்தான்னா அவனை இந்திக்காரன் வடக்கன் தானே பாக்குறோம், அவன் காங்கிரஸ் பிஜேபின்னு நம்ம பாக்குறோம். சரி, இவங்க ஆட்சி அமைக்க போறாங்கல்ல, நான் ஒண்ணு கேட்கறேன், இந்த மும்மொழி கொள்கையை உள்ளார விடாம இருப்பீங்களா? முடியுமா? நீங்க வந்தோனியுமே உங்க திட்டங்கள் எல்லாம் சொன்னீங்களா மக்களுக்கு, அதெல்லாம் வந்தோனே நடத்த முடியுமா உங்களால? கேட்டா ஒரே கேள்வி, திமுக காரன் கஜானாவை காலி பண்ணிட்டான். வார்த்தை சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? உண்மைதானே அது? அதான். ஏன், எப்படி காலி பண்ணா? திமுக காரன் எப்படி காலி பண்ணா? அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டானா? ஏன் உங்க வீட்டுல வந்து வச்சுக்கிட்டாரா? ஓ, எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கணுமா? அவர் எப்படி காலி பண்ணாருன்றது அவரை கேட்டாதான் தெரியும். அதுதான், அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, அது மு.க. ஸ்டாலின் ஐயாவை மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி நட்டு வச்சு அதுல கட்டி, ஆமா, இவனுங்களை ஃபுல்லா சாட்டையெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு அடிச்சு கேட்டோம்னா அப்போ சொல்லிடுவாரு.
எங்க வச்சோம், நான் இந்த பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை உடைச்சிருவார். இதுல மோடியை அவர் ஒரு பெரிய சாட்டைய கொடுத்து அவர் அடிக்க விட்டு கேட்டாங்க. ஏன்னா அவர் தான் கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிமானிட்டேஷன்லாம் கொண்டு வந்தார். அது டிமானிட்டேஷன் எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ நியர்பை 10 வருஷம், ரைட்டா? இன்னமும் கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரா, இல்லை கண்டுபிடிச்சிட்டாரா, கண்டுபிடிச்ச பணத்தை எங்க வச்சிருக்காரு அப்படிங்கிற ரகசியங்கள் இதெல்லாம் ஜனநாயகத்தோட பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள். ஆமாம், இராணுவ ரகசியம் மாதிரி அந்த கருப்பு பணத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்காரு. ஏன்னா ஏதாவது உலக போர் வந்துருச்சுன்னா அதெல்லாம் எடுத்து பயன்படுத்துறதுக்காக பத்திரமா வச்சிருக்காராம். சரி, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா டிஎம்கே மோசம் பண்ணிடுச்சு, தப்பான ஆட்சி நடத்திடுச்சு, அதனால அது வரலன்னு சொல்றீங்க. டிவிக்கு என்ன பண்ணிருக்கு வரதுக்குன்னு சொல்றீங்க. யாருக்கு தான் உங்களோட சப்போர்ட்? ஃப்ராங்கா ஒரு விஷயம் யோசிக்கணும். மக்கள் ஓட்டு போட்ட மக்களே நீங்க பார்த்தீங்கன்னா, ஓட்டு போட்ட மக்கள்ல பாதி பேர் பைத்தியக்கார மக்களாக இருக்காங்க. சரி, மீதி பேர் நாங்கள் தெரியாமல் போட்டுட்டோன்னு வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எவன்டா உண்மையிலேயே போட்டான் அப்படின்னா பாதிக்கு பாதி பேர் அங்கிட்டு போட்டுருக்கானுங்க, பாதிக்கு மேலே தான் இங்கிட்டு போட்டிருக்கானுங்க. புரியுதுங்களா? இப்போ அதாவது 108 இவர் வாங்கினது. அப்போ இவங்க எல்லாரும் மற்றவங்களாம் 108 தவிர மற்றதெல்லாம் யாரு? அப்போ யாருக்கு அதிகமான மக்கள் யாரை விரும்பியிருக்காங்க? விஜய் மட்டுமே மக்கள் விரும்பலை, கூடுதலான மக்கள் யாரை விரும்பியிருக்காங்க? எல்லாரும் ஒன்றா இருக்கிற ஒரு இதுக்கு ஏடிஎம்கே வாங்கியிருக்குது, டிஎம்கே வாங்கியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மும்மொழி கொள்கை, இதெல்லாம் மும்மொழி கொள்கைலாம் உள்ளார வந்ததுன்னா உனக்கு இதுக்கு முன்னால நீயே அறிவு இல்லாதவன். விஜய் ஆமா, விஜய் என்னன்னா இப்போ ஒரு படத்துக்கு கால் சீட்னா, ஒரு படத்துக்குங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 120 நாள், 120 நாளா 4 மாசம், 4 மாசத்துக்கான ஒரு கால் சீட்டை கொடுத்துட்டு அந்த படம் முடிச்சோனையும் அதுலேருந்து விலகி வந்துடுவார். இதானே அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இது கிடையாது அரசியலுங்கிறது. அந்த மாதிரி நினைச்சிட்டு அவர் வந்திருக்காரா என்னங்கிறது அது அவருக்கு தான் வெளிச்சம். சரி, அவருக்கு பின்னால அரசியல் அமைப்புல இருக்கிறவங்களாம் இருக்கானாங்களா அப்படின்னா, ஆட்டோ ஓட்டுறவனை கூட்டிட்டு ஒரு தொகுதிக்கு நீங்க எம்எல்ஏ ஆக்கி உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவன் இதுக்கு முன்னால என்ன பண்ணியிருக்கான்? ஏன் ஆட்டோ ஓட்டுறவன் நிக்க கூடாது? நான் ஆட்டோ ஓட்டுறவன் நிக்க கூடாதுன்னு இல்ல, செருப்பு தைக்கிறவன் தான் ஆப்ரஹாம் லிங்கன். புரியுதுங்களா? நான் அதை சொல்ல வரல. புரியுதுங்களா? இங்க பாப்பான் தான் ஆளணும், பறையன் ஆளக்கூடாதுன்னு அந்த மாதிரி கருத்துக்கே நான் வரல. நீ தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்றேன். இப்ப தெரிஞ்சிருக்காங்களா? இவனுக்கே தெரியலங்கிறேன். தலைவனுக்கே தெரியல. அவன் தலைவனுக்கு அடுத்தாப்புல இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு ஏதாவது நீங்க அந்த இதுல இருக்கிறவனுக்கு ஏதாவது செங்கோட்டையனை மட்டும் சொல்றீங்க. செங்கோட்டையன் இருக்கிறப்ப என்ன நல்லாட்சி நடத்திட்டாங்க, என்ன நல்லது மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஒரு மு.க. ஸ்டாலினோட விஷயத்துல இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற ரேசியோ எப்படி இருந்தது? இதே ஏடிஎம்கே ஆட்சியில ரேசியோ எப்படி இருந்தது? இதே செங்கோட்டையன் கிங் மேக்கர் அப்படிங்கிறாங்களே, கிங் மேக்கர் கிடையாது, அவர் மாமா வேலை பார்த்தாரு. அதான் உண்மை. அவர் ஒரு புரோக்கர். ஆமா, எம்ஜிஆருக்கு அவர் புரோக்கர். நீங்க தெரியாது அதெல்லாம். பழைய வரலாறை போய் எடுத்து பாருங்க. ஆமா, எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தாரு அப்படின்னா அந்த இடம் கொடுத்த வரலாறுலாம் பின்னால போய் பாருங்க. எம்ஜிஆர் காலேஜ் கட்டுறதுக்குலாம் இடம் கொடுத்தாரு அப்படின்னா ஏன் காலேஜ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாரு, ஏன் இடம் கொடுத்தாரு அப்படிங்கலாம் நிறைய பின்னால போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னால ஒரு பெண் இருப்பாங்க. அதெல்லாம் பெண்ணா? ஆமா, இப்பயும் இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு தாவேக்காங்கிற ஒரு கட்சி வர்றதுக்கு காரணம் என்ன? ஒரு பெண் தான் காரணம். ஆமா, எல்லாம் உதயநிதி பண்ண வேலை. பெண் இல்ல, உதயநிதி பெண்ணான்னு நான் சொன்னா, உதயநிதி பெண்ணுன்னு சொன்னா உதயநிதி பின்னாடி இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் உதயநிதினா கரெக்டா சொல்லுங்க, அப்புறமா அது வேற தப்பா போயிட போகுது. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்றது? வாயில தானா? ஆமா, சரி, வாயில வர்றதே சொல்லுவோம். ஆமா, அதாவது உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறவர். ஜாலியானா ஜாலி தான், என்ஜாய்மெண்ட், நல்ல என்ஜாய்மெண்ட்டா இருக்கிறதுன்னு சொல்றது இல்லையா. ஆமா, என்ஜாய்மெண்ட்னு என்னன்னு கேட்காதீங்க. 69 நல்லது தானே, ஜாலியா லைஃப்ல ஜாலியா இருக்கு. அந்த 69 என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரி பழக்கத்துல இருக்கிறப்ப நானும் அரசியல்ல வர்றேனே அப்படின்னு அவரோட தோழிகள்ல ஒரு தோழி கேட்க, அந்த தோழிக்கு அவர் இடம் கொடுக்கல. நம்ம இல்லாத அந்த கட்சியே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு புது கட்சியை உருவாக்குறதுக்கு ஒரு என்ன சொல்றது, எம்ஜிஆர் இப்ப யார் உருவாக்குனா? கலைஞர் தான் எம்ஜிஆரை உருவாக்குனது. அது மாதிரி இங்க உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப பொண்ணோட ஈகோ தான் விஜயோட கட்சியை உருவாக்கிருச்சு. இவங்களோட பொம்பளை சோக்குக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவன் மானம் போகணுமாங்கிறது மாதிரி நமக்கு தோணுது. யார் அந்த பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்றது, வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு நான் சொல்லலாம்.
புரியுதுங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க. அதான் நானும் எவ்வளோ பேர், நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, இனிமேல் தெரிஞ்சுக்குங்க. ஆமாம், சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதான் நான் சஸ்பென்ஸ் வச்சே கதை சொல்கிறேன்ல. சில கதையெல்லாம் எழுதிவிட்டு நீங்கள் விடை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இல்லையா? நான் இப்போ விடையெல்லாம் நான் விட சொல்லலை, கதையை சொல்லிட்டேன். ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், எழுதி போடுங்க, சரியா? லெட்ரு போடுங்க, இல்லாட்டினா ஃபோன் பண்ணி கூட தகவல் சொல்லுங்கள். கதை நல்லா இருக்கும் போக போக. சரி, இப்போ டிவிக்கே வளர்ந்ததுக்கு ஒரு பெண் தான் காரணம். பெண் காரணமா உதயநிதி காரணமா? என்ன சொல்ல? உதயநிதியால ஏற்பட்டதுனால பெண் காரணம். ஆமாம், இதான் வரலாறு. புரியல புரியாதுல்ல. நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் விஜய் கட்சியை சேர்ந்தவங்க மாதிரியே இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு புரியலை. ஆமாம், நீங்கள் திமுக கட்சி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா புரியும். அட்லீஸ்ட் வந்து ஏடிஎம்கே காரனோட இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் திமுக கட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியுது அது. ஆமாம், மக்களை இவங்க நல்லா இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் இருந்தால் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருக்கிறது டிவிக்கே தவிர மற்றவங்களுக்கு தான். அப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க தானே நின்றுருக்கணும். புரியுதுங்களா? இங்க முதலமைச்சரே தோத்துட்டாரு. புரியுதுங்க? அப்ப அடுத்த முதலமைச்சர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அப்ப ஏடிஎம்கே நீ முதலமைச்சரா உட்காரு, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம். இப்ப இவங்க எப்படி உள்ளார போய் ஆதரவு கொடுக்குறோங்கிறதுக்கும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோங்கிறதுக்கும் நீ ஆட்சியை நடத்து. ஆமா, நீ ஆல்ரெடி எல்லாமே ஆட்சி நடத்தி எல்லாம் பார்த்த ஆள் தான், நீ உனக்கு புதுசு கிடையாது. இவங்கள மாதிரி இப்ப இவங்க கையில கொடுக்கலாமா, கொடுத்தா என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஒரு பக்குங்கிறதே நமக்கு தேவையில்லை. உண்டா இல்லையா? அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு 5 வருஷம் போனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இப்போ இவங்க சொல்கிற உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னது திமுகவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் ரொம்ப ரேஷியோ வித்தியாசம் கிடையாது, எல்லாம் நியர்பையில் தான் இருக்குது. ஆனால் விஜய் சொல்லியிருக்கிறதெல்லாம் கிடைக்குமா மக்களுக்கு? 6 சிலிண்டர் ஃபஸ்ட்டு கிடைக்குமா? சரி, எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பஸ்ஸாக ஓடுமா? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை மேனிப்புலேட் பண்ணுறது விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணி ஏமாத்திருக்கீங்க. எல்லாத்தையும் ஏமாற்றி நீங்கள் ஆட்சி அமைச்சு கொண்டு வரதுக்கு ஒரு ஏமாத்துக்காரனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ஏமாந்தவங்க, ஓட்டு போட்டவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மக்களை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, அதை பற்றி எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க. சார், எவ்வளோ ஏமாத்தினாலும் எவ்வளோ பண்ணாலும் அவருக்கு அவ்வளோ மக்கள் சப்போர்ட் இருக்கு. நீங்க ஒரு சினிமா துறையை சார்ந்தவர், நீங்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணலனா? சினிமா துறை இருந்துட்டா உடனே அவன் சப்போர்ட் பண்ணணும்னு என்ன? சரி, சினிமாவில் இருந்தானே இத்தனை வருஷமா, எனக்காக என்ன பண்ணியிருக்காரு? அவர் படத்துலேயே நான் வேலை பார்த்தவன் தான். அவர் படத்தில் இருக்கிற வேலை பார்த்தன அத்தனை டெக்னீஷியனுக்கும் வேலை முடிஞ்சோனையும், படம் முடிஞ்சோனையும், ரஜினிகாந்த் படத்துல எல்லாம் ஒரு படம் முடிஞ்சாச்சுன்னா ரஜினிகாந்தெல்லாம் படத்தில் நல்லா ஓடிடுச்சுன்னு கேள்விப்பட்டாவே அங்கே வேலை செஞ்ச டெக்னீஷியன் இருப்பாங்கல்ல, ஒரு படத்தில் வேலை செய்யறதுன்னா அதிகபட்சமாகவே 200 பேர் தான் வேலை செய்வோம். ஆமாம், தேடி பிடிச்சி வேலை அந்த 200 பேரை கூப்பிட்டு ஏதாவது அப்படிங்கிறத மோதிரம் கொடுத்துருக்கிறது, செயின் கொடுத்துருக்கிறது, கையில் செலவுக்கு கொடுத்துருக்கிறதுன்னு ரஜினிக்கு வரலாறு இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே வரலாறு இருக்குது. இந்த கேரக்டருக்கு ஏதாவது அப்படி ஒரு வரலாறு ஒன்று சொல்லுங்களேன். வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு வேலை பார்த்தாங்க, இந்த படம் ஓடிடுச்சு, இருந்தாலும் வெற்றி படம் கொடுக்காம இருந்தான். எவ்வளோ வெற்றி படம் கொடுத்துருக்கான். ஏதாவது ஒரு யூனிட் வந்து அது மாதிரிலாம் இதுன்னு இருக்காங்களா? ஏதாவது சொல்லி ஏதாவது சொல்லுங்களேன். நீங்க கூட இருக்கும்போது கூட அந்த மாதிரி எதுவுமே விஜய் பண்ணது கிடையாதா? கூட இருக்கிறதுனால தான் இவ்வளவு தெரிஞ்சதுனால தான் இதை சொல்கிறேன். இதுக்கு முன்னால் எவனாவது சொல்லியிருக்கானா? அந்தாலும் எதுவுமே பண்ணலை. அதாவது நான் என்னென்னா, இப்போ ஐயா ஆர்பி சௌத்ரி ஐயா இறந்து போயிட்டார். நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர்கிட்ட போய் கதை சொல்கிறேன். அவர் கதையை ஓகே பண்ணுறார். ஓகே பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுக்குறார். உடனே படம் ஆரம்பிப்போம்னு ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி கெட்டவன்னு ஒரு சிம்பு வச்சு படம் பண்ணி அந்த படம் ட்ராப் ஆனதுனால ஒரு ப்ராப்பரான ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நின்று போகுது. அந்த படம் நகர்வுக்கு இல்லை. இருந்தாலும் அவர் தொடர்புக்குள்ள இருக்கார். எப்படிப்பட்ட மனிதர்னு சொல்ல வரேன், ஒரு சினிமாவில் மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு டிமானிட்டேஷன் நடக்குது. திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் சார்ட்டேருந்து தான், ஆர்பி சௌத்ரி சார்ட்டேருந்து ஃபோன் வருது. எங்கப்பா இருக்கார்? சார் ஆஃபீஸ் பாப்பா அப்படின்னா, செல்லாத 1000 ரூபாய் 500 ரூபா நோட்டை அப்படி கட்டா தூக்கி கையில் கொடுத்து போய் மாற்றிக்கப்பா அப்படின்னு. செல்லாத நோட்டை கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை மாற்றுறது வரைக்கும் நீ கையில் செலவுக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு செல்ற 100 ரூபா நோட்டை கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க எனக்கு செய்யணும்னு அவசியமா? இந்த பையன் சினிமாவில் இருக்கான். சினிமாவில் ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறவன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவன், பேசிக்காக ஒரு டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் எவ்வளவு வேலை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்ன அப்படின்னு ஒரு கஷ்டத்தை தெரிஞ்சவங்களா அவங்க இருக்காங்க.
புரியுதுங்களா? இப்படி மனிதர்கள்ங்கிறவங்க இப்படி இருக்கணும். நான் இதுக்கு முன்னால் அவர் செஞ்சிருக்காரு நான் எங்கேயாவது சொல்கிறேன், ஒருத்தர் செஞ்சிருக்காரு அவர் எங்கேயாவது சொல்லிட்டு போனாரா? இவனுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிட்டு போனாரா? ஒன்றும் இல்லை. போய் நிற்கிறோம், நின்னோடனே என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு, என்ன உன் பொண்ணு இப்போ குட்டீஸாக இருக்கிறப்ப கூட்டிகிட்டு வந்தால் இப்போ வளர்ந்து பெரிய ஆள் ஆயிருக்குமா என்ன? ஆமாம் சார், ஸ்கூலுக்கு போகிற இதாகிடுச்சு சார், இந்த வருஷம் ஸ்கூலில் கூட சேர்க்கறதுக்கு பெரிய கான்வென்ட்லாம் மெட்ராஸ் சிட்டிலே பெரிய கான்வென்ட்ல நமக்கு இடம் கிடச்சிருச்சு சார். ஆனால் அந்த ஸ்கூல்லலாம் வைக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை சார், அந்த அளவுக்குலாம் நமக்கு வசதியும் இல்லை தகுதியும் இல்லை அப்படின்னா, ஏப்பா தகுதியும் வசதியும் நாம் உருவாக்குறது நாம் கிரியேட் பண்ணுறது தானப்பா, ஏன் அதை போய் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. இல்லை சார் உண்மையை சொல்கிறேன் சார், அதனால் பக்கத்துலேயே ஏதாவது சின்னதாக சேர்த்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் நேராக எழுந்திரிச்சார். நேராக எழுந்திரிச்சு அவர் ரூமில் ஒரு பீரோ இருக்கும், அந்த பீரோவிலேருந்து திறந்து கொண்டு வந்து ஃபீஸ் எவ்வளோப்பான்னு கேட்டார். அந்த ஃபீஸோட அமௌண்ட் எடுத்து கையில் வச்சு போய் கட்டேன். சார் இல்லை சார், ஏப்பா நீ இதை தரவலாம் வேணாம்ப்பா. ஆமாம், பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும். ஆமாம், அதுவும் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் கிடச்சிருக்கு, அது மாதிரி ஸ்கூல்லலாம் கிடைக்காது. அதனால் போப்பா, நாளைக்கு நீ எவ்வளோ பெரிய டைரக்டர் ஆனாலும் ஆகலாம், ஆனால் அன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க வைக்க முடியலையேங்கிற ஃபீலிங்ஸ் நமக்கு வரக்கூடாது. நாளைக்கு எப்படி வேணுமாலும் நமக்கு வசதிங்கிறது நாளைக்கு எப்படி வேணுமாலும் மாறும், இன்றைக்கே அதை பற்றி யோசிக்கிறேன், போய் கட்டிட்டோம். உதவிங்கிறது நான் கேட்கல. இப்போ விஜய் அவர்கள் அந்த மாதிரி நோட்டை கூட தரல அப்படின்னு சொல்ல வரீங்க. டிரைவர் பையருக்கு பொசிஷன் கொடுத்துட்டாரு, டிரைவர் பையருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாரு அப்படின்னா டிரைவர் பையன் கிடையாது, அவன் பார்ட்னர். சொத்துக்கள்லையும் பினாமியும் நல்லா இருக்கிறதுல ஆசைப்படுறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு தமிழ்நாட்டில் மும்மொழிகளை கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இதுக்கு முன்னால நம்ம முதலமைச்சராக இருந்தவர் போராடி அதுக்கான அவ்வளோ ஆப்போசிஷன் பண்ணியிருக்கிறப்ப உங்க இதுல 2 இந்திக்காரங்களுக்கு சீட்டை கொடுத்து உட்கார வச்சு நடத்தி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எதை நோக்கி இருக்கிறீங்க? தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கான முதலமைச்சர் ஒண்ணுமே பண்ணல, மண்ணுல போனோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப அவ்வளவு பண்ணாரு, இவர் பண்ணலன்றீங்க. உண்மையை மறைக்க முடியாதுல்லங்க ஒரு விஷயங்க. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கெல்லாம் நாளை மறுநாள் நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மக்களும் நாளை மறுநாள் நமக்கு மட்டன் பிரியாணி கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற புளிசாதம் இருக்குல்ல, அந்த புளிசாதத்துல நீ மண்ணள்ளி போட்டுட்டியே அப்படிங்கிறது அது மக்களுக்கு இன்னும் தெரியாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன ஹிந்து பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காரு, காலை உணவு திட்டத்தையும் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் நிப்பாட்டிடாத. அதை எல்லாரும் சிம்பத்தி கிரியேட் பண்றாரு ஸ்டாலின். சிம்பத்தி, ஆமா, உங்களை சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது. அதனால தான் அவரோட சிம்பத்தில தான் நீங்க உருகி போய் அவரை வெட்டி அப்படியே என்ன சொல்றது, அப்படியே கோட்டையில தூக்கி உட்கார வச்சுட்டீங்க மயிராண்டிங்களா. ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கோ தோத்துட்டாருன்னு மன வேதனை அப்படியே கொட்டுறீங்களா? இல்லங்க, அவர் தோற்கிறதுக்கு நான் எதுக்குங்க கஷ்டப்படணும்? எனக்கு என்ன, என் காருக்கு இப்ப வர்ற காருக்கு என் காருக்கு பெட்ரோல் போடுறாரா? இல்ல நான் திங்கிற சாப்பாட்டுக்கு அவர் காசு கொடுத்து அரிசி வாங்கி கொடுத்தாரா? எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? எனக்கு என்ன இளவெடுத்தாரு? நான் போய் அப்படியே கஷ்டப்படுறேன் அப்படி அப்படின்னு. இல்லை சார், லைட்டாக கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு, அதனால. இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே வருத்தம் கிடையாது முதலமைச்சருக்கு கிடைக்கலையே திரும்பியும் 2? எதுக்குங்க கிடைக்கணும்? எதுக்கு கிடைக்கணும்? மக்களோட முடிவு தானே மகேஷன் முடிவும்பாங்க, புரியுதுங்களா? மக்கள் முழு ஆதரவு கொடுத்துட்டாங்க இல்லையா? முழு ஆதரவு கொடுத்தவங்கள்ட்ட தான் வேணான்னு சொன்னவங்கள்ட்ட இப்போ வாங்கியிருக்காங்க. அது தெரியுதா? மக்கள் எப்படிப்பட்ட மக்களோட ஆதரவுலாம் அவங்க உன்னைய வேணான்னு சொன்ன மக்களையும் நீ சேர்த்துக்கிற. டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.